Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. ஒரு சிறிய ஜபத்தோடு பிரைஸ் லார்ட். ஒரு சிறிய ஜபத்தோடு இந்த இறைவார்த்தை பகிர உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவரும் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். நம் மத்தியில் அந்த வல்லவராம் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் வார்த்தை கேட்பவரெல்லாம் என்னாலும் நிலைத்திருப்பார், எப்போதும் கனி தருவார் என்று நாங்கள் துதித்து ஆராதித்து மகிழ்ந்த அந்த ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்போருக்கு எல்லாரும் கனி தரக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களை நல்ல விளைநிலமாக 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய விளைநிலமாக அந்த நேரத்தில் நீர் ஒவ்வொருவரை மாற்றி நமது மேலான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அமோ சஞ்சாரி சொல்வது போல ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்ற வார்த்தைக்கேற்ப உம்மை தேடி வந்து இந்த ஜப கொடுகையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் குறைவுகளை எல்லாம் நீக்கி நிறைவானவர் வரும்பொழுது குறைவானதெல்லாம் மறைந்து போகின்ற வார்த்தைக்கேற்ப நிறைவினால் நிரப்புனக்கும் அது மேலான தயவுக்காக நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எல்லாரும் தேங்க்யூ 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 தேங்க்யூ. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். ஆமென். அப்ப நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இந்த இறைவார்த்தை பகிர்வுக்காக ஆவியானவர் கொடுத்த தலைப்பு கிறிஸ்துவில் வேரூன்றி இருத்தல். கிறிஸ்துவில் வேரூன்றி இருத்தல். இந்த தலைப்பின் கீழே நம்ம இறைவார்த்தை ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் எல்லாரும் அட்மிட் பண்ணிக்கலாம். ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தான். இதுல 2 விதமான பொருள் சொல்லப்படுகிறது. ஒன்று மரம், இன்னொன்று கட்டிடம். மரம்னா என்ன சார்? மரம் சரி சொல்லலாம், ஓப்பன் டிஸ்கஷன் தான். ஒரு சில மணித்துளிகள். மரம்னா எதை சொல்றோம்? மரம் என்றால் என்ன, வேர் என்றால் என்ன? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில். மேல் நோக்கி வளர்கிறது, வேறு கீழ் நோக்கி பூமிக்குள்ளே வளர்கிறது. ஒரு மரத்திற்கு ஆணியும் அச்சாரமா இருப்பதுதான் வேர். அந்த வேர் இல்லாவிட்டால் அந்த மரம் இல்லை. அப்போ ஒரு மரம் நிலைத்திருக்கணும்னா அந்த வேர் நிலத்தில ஊன்றி அது ஆழ உள்ள பாய்ந்திருந்தா தான், அது உள்ள இறுக்கி அந்த பிடிச்சிருந்தா தான் அந்த மரம் நிலைத்திருக்க முடியும். அப்பதான் அந்த வேரினுடைய பயன் என்னன்னா, நிலத்திலிருந்து நீர் சத்து பொருளை எல்லாம் உறிஞ்சி அந்த மரத்துக்கு கொடுத்து அது கனி கொடுக்க அந்த உதவி செய்வது அந்த வேர் தான். அப்ப அந்த வேரினுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா மிக அதிசயமான அற்புதமான ஒன்று. அது எப்படி அந்த சத்து பொருளை மேலே அனுப்புது, எப்படி கனி கொடுக்குங்கிறது நம்மளால யாரும் அந்த மரத்தை வெட்டியெல்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்று ஒரு கட்டிடம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் சின்ன சின்ன குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள், ஒரு சில இடங்கள்ல கட்டடங்களும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 20 மாடி கட்டடம், 30 மாடி கட்டடம், 40 மாடி கட்டடம் எல்லாம் போயிட்டு. இதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா எல்லாம் கார் பார்க்கிங்கா தான் இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய கட்டிடம் எதுல நிக்கணும்னா அதுல ஒரு காலம் பவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துலதான் அவ்வளவு பெரிய வீடுகள் நிலைத்திருக்கும். கீழே கார் பார்க்கிங் தான், ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கும். இடையிடை காலம்ஸ் மட்டும் இருக்கும். அப்ப அந்த காலம் எப்படி போடுவாங்கன்னா, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி பைல் பவுண்டேஷன் ஒரு சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த பைல் பவுண்டேஷன் என்னன்னா, ஒரு நீல பையில உள்ள இறக்கி அந்த கீழே அந்த ராக்ல போய் அது டச் ஆகிற வரைக்கும் போர் போடுவாங்க. போட்டு அதுல இருந்து ஒரு கான்கிரீட் காலத்தை டெவலப் பண்ணி அது மேலதான் அந்த பில்டிங் நிக்குது. இது வெளியில தெரியவே தெரியாது. இது எல்லாமே பூமிக்கு அடியில இருக்கிறதா. அப்ப அந்த வேர் பூமிக்கு அடியில இருந்து அந்த மரத்தை தாங்குது. இந்த பில்டிங் பவுண்டேஷன் பூமிக்கு அடியில இருந்து அந்த மிகப்பெரிய கட்டடத்தையும் தாங்கிறது. அப்ப இன்னைக்கு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவில் வேரூன்றி இருத்தல். அப்படின்னா என்ன? கிறிஸ்துவில் வேரூன்றி இருத்தல். வேரூன்றி இருத்தல் என்றால் என்ன? எதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா, வேர்னா ஒரு மரத்தின் அடிப்பகுதியை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஊன்றி இருத்தல் அப்படின்னா உறுதியாக நிலைத்திருத்தல், ஆழமாக பதிந்திருத்தல், அசைக்க முடியாத நிலை. ஆமென். அப்ப ஊன்றி இருத்தல்னா ஒரு 3 கான்செப்ட் சொன்னோம். உறுதியா நிலைத்திருக்கும், ஆழமா பதிஞ்சிருக்கும், அசைக்க முடியாத நிலை. எந்த காற்று வந்தாலும் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஆலமரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விழுதுகள் தான் இருக்கும்.
எந்த புயல் வந்தாலும் அது பயப்படவே செய்யாது. அது பாட்டுக்கு அசையாம இருக்கும். அரச மரம் அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி பனைமரம் அப்படித்தான் சொல்றாங்க. அதனால புயல்ல எல்லாம் எந்த புயல் வந்தாலும் அதை தாக்க முடியாது. ஏன்னா அதனுடைய வேர் வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்ப ஆழமா இருக்கும்போது நம்ம எதையும் தாக்க முடியாது. அந்த பில்டிங் அந்த பைல் ஃபவுண்டேஷன்ல இருக்கும் பொழுதுதான் அந்த பில்டிங் அசைவராமல் இருக்கிறது. அப்ப இது வந்து வேரூண்டி இருக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். ஏன் கிறிஸ்துவில் வேரூண்டி இருக்க வேண்டும்? இதுதான் இன்னைக்கு கொஸ்டினே. ஏன் நம்ம கிறிஸ்துவில் வேரூண்டி இருக்க வேண்டும்? தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணலாம். வாலண்டியர் சொல்லலாம், மத்தவங்க சொல்லலாம். ஏன் கிறிஸ்துவில் வேரூண்டி இருக்க வேண்டும்? இதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே வார்த்தை கொலோசேயர் 2:7 வாசிக்கிறேன். அவரில் வேரூன்றியவர்களாயும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாயும் இருக்க நீங்கள் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் நெல்லுங்கள். ஆமென். கொலோசேயர் 2:7 என்ன சொல்லுதுன்னா, அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் நெல்லுங்கள். அது என்ன அவரில் வேரூன்றியிருதல் அப்படின்னா என்ன? கிறிஸ்தவர்களை நாம் விசுவாசத்தில் வேரூண்டி இருக்க வேண்டும். இன்னைக்கு கடந்த சில நாட்களா வர்ற பிரேயர் என்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய இறைவார்த்தை தியானிக்கிறோம், மெடிடேட் பண்றோம். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி டான் இறைவார்த்தை சொல்றாங்க. எல்லாம் இங்க மேல பிரெயின்ல இருந்தா சொல்றாங்க, ஹார்ட்ல இருந்து சொல்ற மாதிரி இல்ல. டக்குன்னு இறைவார்த்தை சொல்றாங்க. சொல்லி நம்ம டெலிவர் பண்ணோன்னா ஓகே நல்லா இருக்கேங்கிறாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல அடுத்த நாளே போன் பண்ணி ஒரே எனக்கு குழப்பமா இருக்கு, கடன் பிரச்சனை, குடும்பத்துல சமாதானமின்மை, நோய் பிரச்சனை அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள் அடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பேசிக், என்ன ரூட் காஸ் என்னன்னு பார்த்தா, அவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தையில் வேரூன்றவில்லை. அப்ப இந்த இறை வார்த்தையை இந்த காதுல வாங்கி இந்த காதுல தான் விட்டாராம இருக்க வழியில, அது உள்ளத்துல ஆழத்துல பதியும் போதுதான், கிறிஸ்துவில் வேரூன்றும் பொழுதுதான் நம்ம சோதனைகளை மேற்கொள்ள முடியும். சோதனைகள் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே சோதனைகள் இருந்தாலும் சோதனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அப்ப அதனாலதான் நம் வாழ்க்கைக்கு உறுதியான அடித்தளம், அந்த ஆவிக்குரிய உணவு கிறிஸ்துவில் வேரூண்டி இருக்கும் போதுதான் கிடைக்கிறது. பாவத்திலிருந்து மீண்டும் நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்திருக்கவும் நற்கனி கொடுப்பவர்களாகவும் நம்மை மாற்றுகிறது. எப்ப நம்ம கிறிஸ்துவில வேரூண்டி இருக்கமோ, அந்த மரத்தை பார்த்தோம், அந்த மரம் அந்த வேர்ல நிலைச்சு நிற்கும் போதுதான் அது தளிர்த்து கனி கொடுக்குது. அதே மாதிரி நாமளும் கிறிஸ்துவின் வார்த்தையில நிலைச்சிருக்கும் போதுதான் கனி கொடுக்கிறவர்களாக மாறினோம். அப்ப நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த அதுல வேரூன்றணும்னா அதுக்கு நம்முடைய அடித்தளம் எவ்வாறு இருக்க வேண்டும்? இதற்கு தியானிக்கக்கூடிய இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 26ஆம் வசனம். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, 2 வகை அடித்தளங்களை சொல்லுகிறது. முதல்ல உள்ளது 24 சொல்றேன். நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். மீண்டும் வாசிக்கிறேன். நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின் செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். அது என்ன பாறை மீது தம் வீட்டை கட்டியவர்? நான் அதுக்காக தான் முதல்ல உங்களை ஒரு பில்டிங்கை மைண்ட்ல கொண்டாட சொன்னேன். அந்த பாறை நான் நடந்த பைல் ஃபவுண்டேஷன் போடும்போது கீழே போய் அந்த ராக்ல முட்டின பிறகுதான் அதை நிறுத்துவாங்க. அது வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பதான் எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இதுல ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டம் பாத்தீங்கன்னா, பாறைன்னு யாரை சொல்றோம்? ஜீசஸை தான் குறிக்குது. அப்ப நம்ம ஜீசஸ் மேல நம்முடைய ஆன்மீக வாழ்வை அதை கட்டும் பொழுது அது எந்த புயல் வந்தாலும் எந்த காற்றடித்தாலும் கலங்காது, எந்த வித சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்ப இன்னொரு அடித்தளம் என்ன சொல்லுதுன்னா, 26ஆம் வசனம், நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கட்டி இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பவர். மணல் மீது வீடு கட்டணும்னா என்ன அர்த்தம்? நம்ம சாதாரணமா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஆழத்துக்கெல்லாம் அந்த ராக்ல எல்லாம் போய் ஃபவுண்டேஷன் போட மாட்டாங்க. சும்மா சாதாரணமா, ஏன்னா மண் கட்டடம் தானே, அதுக்கு ஸ்ட்ரென்த் கம்மி தானே சொல்லி லேசா தான் போடுவாங்க. அது சின்ன ஒரு மழை வந்தாலும் ஒரு பெரிய புயல் காற்று அடிச்சாலும் அது இந்த பில்டிங் அசை வரும். அப்ப மணல் மீது தம் வீட்டை கட்டிய அந்த அறிவிலி, எப்படி அவர் அந்த அறிவிலின்னு சொல்லப்படுகிறது சரியான வார்த்தை, மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். அறிவிலின்னா என்ன? அப்ப அறிவில்லாமலே இருக்கு.
அது இறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறியக்கூடிய அறிவில்லாமை தான் அந்த அறிவிலின்னு சொல்லப்படுகிறது. அவருக்கு அறிவு இருக்கிறனாலதான் வீடை கட்டியிருக்காரு. அப்ப அறிவிலி என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறியக்கூடிய அறிவில்லாமல் தான் உண்மையான சத்தியம் அது. உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மையை உங்களுக்கு விடுதலையாக்கும். அந்த உண்மையை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் அந்த அறிவிலிக்கு ஒப்பவர். மணல் மீது வீடு கட்டிய அப்ப நம்முடைய ஆன்மீக வாழ்வு இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுல பாறை மீது கட்டப்பட்ட அடித்தளமா இருக்கிறதா, மணல் மீது கட்டப்பட்ட அடித்தளமா இருக்கிறதா அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு அப்ப அப்படியே ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த வீடை எப்படி நம்ம புதுப்பிச்சு கட்டணுங்கிறதா இந்த இறைவார்த்தை செய்தியினுடைய மைய சிந்தனை. இதேதான் லூக்கா 6:48 என்ன சொல்லுதுன்னா, அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளமாய் வைத்த வீடு கட்டிய பாறை ஒருவருக்கு ஒப்பாவார் அப்படின்னு சொல்கிறது. இது சாதாரணமா இந்த நம்ம பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு மணல் பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 லேயர் 5 லேயர் சொல்லப்படுகிறது. ஒரு லேயர் மணல் பகுதியில நம்ம அப்படியே டிசைல் பண்ணி போனீங்கன்னா ஒரு 5 விதமான நிலைகள் சொல்லப்படுகிறது. அதுல முதல் லேயர் வந்து டாப் லேயர், ஆர்கானிக் லேயர், அடுத்தது டாப் சாயில், அடுத்தது 3வது சப் சாயில், 4வது பேரண்ட் மெட்டீரியல், 5வது பெட்ராக். இந்த 5 நிலைகள்ல நம்ம வீடு நம்முடைய இல்லம் எங்க கட்டியிருக்கோம், அதாவது நம்ம ஆன்மீகம் வந்து கட்டி எடுப்பப்படணும்னா அந்த பெட்ராக்ல போய் நம்ம இறை வார்த்தையை விதைக்கணும். அப்ப பெட்ராக்ல விதைக்காம சும்மா மேலோட்டமா வார்த்தையை இறை வார்த்தை கேட்பவர்களா மட்டும் நம்ம உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம்னு இறைவார்த்தை சொல்லுது. அப்படி இல்லாம இறைவார்த்தையை தியானிச்சு அதனுடைய வார்த்தையில் மறைஞ்சிருக்கு திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை கண்டுணருமாறு எங்கள் கண்களை திறந்தவர்களும் தாவிதார் சொல்றாரு. அப்ப நம்ம கண்கள் திறக்கப்பட்டு அதுல உள்ள மறைந்திருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிற அறியக்கூடிய அறிவு எப்ப கிடைக்கும்னா நம்ம திருச்சட்டத்தை தொடர்ந்து மெடிடேட் பண்ணும்போதுதான். அப்ப அந்த பெட்ராக்குற தோண்டி அந்த பாறை மீது கட்டப்பட்ட வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நிலைத்திருக்க அந்த இறைவார்த்தை என்ற விதை நம் உள்ளத்தில் நிரப்பப்பட வேண்டும். வாழ்க்கை கடைபிடிக்கும் போதுதான் நம்ம சான்று மாறக்கூடிய மக்களாக நம்ம மாறுகிறோம். பாறைன்னு ஒண்ணு எனக்கு ஒரு இப்ப ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்தின காரியம். மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த எண்ணிக்கை 20:7 என்ன சொல்றாருன்னா, பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள் அப்படிங்கிறாரு. பாறைகிட்ட பேச சொல்றாரு. மோசே ஆண்டவர்கிட்ட பாறைகிட்ட பேசினாரா, வேற எதுவும் செஞ்சாரா? மற்றவங்க யாரா பதில் சொல்லலாம். அடிச்சிட்டாரு. அப்ப வார்த்தை என்ன, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். பேச சொன்னா பேசணும். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே அதான். ஒரு சகோதரி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் நற்கருணை ஆண்டவர் முன்னாடி நின்று ஜெபிக்கிறேன். ஆனா வெளியில வந்த பிறகு நான் பழைய நிலைமைக்கே தான் வந்துடுறோம். எனக்கு வசனம் நிக்க மாட்டேங்கு, ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி விவிலியம் படிக்க முடியல அப்படின்னாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேச சொன்னா பேசணும். அப்ப அவருடைய ஆண்டவர் பேச ரெடியா இருக்கிறார். அவரோட பேசுற குரலை நம்ம கேட்கணும். அங்க போய் நம்ம ரெடிமேடா ரெக்கார்டட் பிரேயர்ஸ் அந்த ஜபம் அதை போய் அங்க போய் தியானிக்க கூடாது. அப்ப மௌனமாக இருக்கும் பொழுது அவன் மத்தியிலே அசைவாடி நம்மளோடு பேச விரும்புகிறார். மகனே வா, மகளே வா, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதீன்னு ஒவ்வொரு ஆறுதலான வார்த்தையால அப்படியே பேசுவார். வார்த்தையான ஆண்டவர் நம்மோடு பேச காத்து கொண்டே இருக்கிறார். நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம சொந்த முயற்சி, நம்முடைய சொந்த பலன் இதனால பல விதமான ஜபம், பல விதமான மன்றாட்டு பிரார்த்தனை சொல்லி நிறைய லிஸ்ட் போட்டு பட்டியல் போட்டு அறிக்கட்டும். அவர் பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. அப்ப அவருடைய வார்த்தையை நம்ம அவரோட பேச வாய்ப்பு கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த வல்லமை கிடைக்கும். இதேதான் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31, 32 என்ன சொல்லுதுன்னா, இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆமீன். 8:31 என்ன சொல்லுதுன்னா, தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, எல்லா யூதர்களையும் சொல்ல, யார் இயேசு மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்கள தான் பார்த்து சொல்றாரு, என் வார்த்தைகளை நீங்க ஒரு நாள் மட்டும் இல்ல, 2 நாள் மட்டும் இல்ல, தொடர்ந்து கடைபிடித்து வந்தால்தான் உண்மையில் என் சீடர்களா இருக்கீங்க. அப்ப சீடத்துவம் நம்மளாம் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அந்த ஜூம்ல ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜீசஸ் மினிஸ்ட்ரி குழுவில் சேர்ந்திருக்கோம். நம்ம எத்தனை பேர் இதுல தொடர்ந்து இந்த மினிஸ்ட்ரிக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங் வரோம். எல்லாருமே நம்ம தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு தான் தேவனை தேட ஒழிய, தேவனை தேடினால் தேவைகள் சந்திக்கப்படுங்கிற மறைவுமே நம்ம மறந்து விடுகிறோம். நமக்கு ஒரு ப்ரேயர் இன்டென்ஷனா உடனே ஜாயின் பண்றோம், அது ஃபுல்ஃபில் ஆனோன்னா அப்படியே எக்ஸிட் ஆயிரும்.
அப்ப அப்படி இல்லாம சீடத்துவம் அவங்க என்னதுக்கு டெபினிஷன் என்னன்னா யோவான் 8:31 எடுத்ததுன்னா, நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களா இருப்பீர்கள். அப்ப நம்ம எல்லாம் உண்மையான சீடர்களா இருக்கணும்னா வார்த்தையை தொடர்ந்து வாழ்வில கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு வைஷ்ணவ ஸ்கூல்ல கூட பிரதர் சொன்னாங்க. அப்ப நம்ம சும்மா கேட்பவர்களா நம்முடைய வாழ்க்கை ஒரு ரோல் மாடலா மாறணும். அப்ப இதுதான் ஒரு சின்ன நிகழ்வு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் ஒரு ஊர்ல நற்செய்தி அறிவிப்புக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்றாங்களாம். அப்ப ஒரு குரூப் டிஸ்கஷன்ல மக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஒரு கிறிஸ்துவ அறியாத ஒரு இடத்துல போய் கிறிஸ்து அறிவிக்கணும், அதுக்கு என்னமான முயற்சிகள் எடுக்கலாம்னு சொன்னாங்களாம். அப்ப சொன்னாங்களாம், ஒவ்வொருத்தரும் இறை வார்த்தை அடங்கியதை பிட் நோட்டீஸ் மாதிரி அடிச்சு மக்கள் வீடுகளுக்கெல்லாம் விநியோகிக்கலாம் அப்படின்னாங்களாம். அப்புறம் நிறைய சர்ச்சஸ் கட்டலாம் அப்படின்னாங்களாம். சில சாங்ஸ் எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பிளேயர் எல்லாம் போட்டு நம்ம அந்த கிராமம் ஃபுல்லா அந்த இறைய சாங்ஸ் பக்தி பாடல்களை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னாங்களாம். அப்ப அங்க ஒருத்தர் சொன்னாலாம், இதெல்லாம் தவிர ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தை அங்க கொண்டு வையுங்க, எல்லாரும் மனமாட்டம் வருவார். ஆமென். அப்ப கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்கள் ஒரு ரோல் மாடல். நீங்க நம்ம இது எத்தனை பேர் அதை தியானிக்கிறீங்களோ தெரியாது. நம்ம மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். மற்றவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம அதை பத்தி கவலைப்படாண்டா. கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம்னா கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற உரிமையோட கொடுத்திருக்காரு. நான் தந்தை, நீங்கள் என் பிள்ளைகள் என்றது. அந்த பிள்ளை ஒரு அப்பா தன் பிள்ளையை எவ்வளவு பாசத்தோடு வளர்த்து அப்ப வளர்க்கிறாரோ, நம்ம ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்து அந்த குழந்தை வளர்ச்சியில எவ்வளவு மகிழ்ச்சி கொள்றோம், அதே மாதிரிதான் இயேசுவும் நம்ம ஒவ்வொருவரின் வளர்ச்சியில், ஆன்மீக வளர்ச்சியில் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நானே உன் கடவுள் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த வார்த்தையை தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்ம இயேசுவின் சீடர்களாக மாறுவோம். ஏன்னா இதைத்தான் யோவான் 14:6 என்ன சொல்லுதுன்னா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அந்த வார்த்தை தான் உண்மை, வார்த்தையான ஆண்டவர் தான் உண்மை. யோவான் 17:17 என்ன சொல்லுதுன்னா, உமது வார்த்தையே உண்மை. யோவான் 8:36 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உண்மையிலே விடுதலைன்னா என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அப்ப இத்தகைய உண்மையான கடவுளை அறிந்து அனுபவித்து அறிவிக்க நம் உள்ளம் நல்ல நிலமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆமென். அப்ப இந்த மாதிரி உண்மையான இயேசுவை அறியணும்னா நமது உள்ளம் நல்ல நிலமாக மாற வேண்டும். அப்ப நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, நெல்மணி பயிரிடும் போது முதல்ல நெல்லை ஒரு இடத்துல விளைச்சிருவாங்க. அது வளர்ந்துருக்கும். அதை பிடுங்கி ஒரே நாற்றங்கள்னு ஒண்ணு இருப்பாங்க. அந்த நெல்மணியை அந்த நாற்றை பிடுங்கி அந்த நாற்றங்காலிலே நட்டால் தான் அது வளர்ந்து அது கனி கொடுக்க முடியும். இல்லாட்டினா முதல்ல விதைச்ச நெல் நல்ல நெருக்கத்தில் இருக்கும், அது வேறு கூட போக முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். அப்ப இதுக்காக ஒரு பண்படுத்தப்பட்ட நிலம் ரெடிமேடா அதுக்காக வச்சிருப்பாங்க. இந்த நெல்மணி விளையும் போது அந்த நாற்றங்காலையும் பண்படுத்தி பதப்படுத்தி எப்ப அது நடுவு செய்யணுமோ அந்த நாளிலே அந்த நெல்மணி நாற்றை பிடுங்கி நடுவு செய்வாங்க. அது நிறைவான கனியை கொடுக்கும். அப்ப அந்த நாற்றங்கால நம்ம மாறணும். அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். அப்பதான் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை கண்டுணருமாறு நம்ம கண்களை திறக்க முடியும். இதை நம்ம தியானிக்கணும்னா மார்க் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 43 முதல் 48. இது நம்ம எல்லாருமே அடிக்கடி வாசித்த தியானித்த வார்த்தைகள் தான். இங்கு 4 வகை நிலங்கள் சொல்லப்படுகிறது. ஆமென். என்ன 4 வகை நிலங்கள். அது முதல் வகை நிலம் என்னன்னா வழியோர விழுந்த விதைகள். வழியோர விழுந்த விதையில பறவைகள் விழுங்கிரும். அப்ப நம்ம இந்த நிலையில நம்முடைய இதை ஆய்வு செய்து பார்த்தோம்னா, நம்ம உள்ளத்துல வார்த்தையை விதைக்கிறோம். அந்த பறவைகள் விழுங்குற மாதிரி சாத்தான் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். அப்ப இது பலன் கொடுக்க முடியாது. அடுத்தது மண் இல்லா பாறை. மண் ஆழமாக இல்லாதனால அந்த வேறு உள்ள ஊடுருவி பாய முடியாதனால சிறிது காலத்துக்கு பிறகு அது செயல்பட முடியாமல் கருவின. அப்ப இது எப்படி என்னன்னா, நம்ம வார்த்தை கேட்டவுடன் உடனே நிறைய பேர் டிவைன் சென்டருக்கு போறாங்க, ரெட்ரீட் சென்டர் அங்க போறோம் இங்க போறோங்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அந்த ரெட்ரீட் சென்டரை விட்டு வெளியில வந்த உடனே நம்ம பழைய நிலைமைக்கு மாறி விடுறோம். அப்ப அதனால நம்மளால நிலைச்சு நிற்க முடியல. இதுதான் மண்ணில்லா பாறை நிலத்தில் விதைகளாக இந்த உண்மை சொல்லப்படுகிறது. அடுத்தது என்னன்னா முச்செடிகளிடையே விழுந்த விதை.
முச்செடிகளின் நெருக்கத்தால் விளைச்சல் கொடுக்கவில்லை. இது என்னன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல உலக கவலை, செல்வ மாயை அப்படி நெருக்கத்தால பலன் கொடுக்காமையா இருக்கும். பிரேயர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரி கண்ணீர் விடுறாங்க. குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைங்கிறாங்க. கணவன் மனைவி பிரச்சனை, மாமனார் மாமியார், பெற்றோர் பிள்ளைகள்னு குடும்பத்துல எல்லாருமே போராட்டம், மிகுந்த போராட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம வார்த்தை சொன்னாலும் அந்த நிமிடத்தில் அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியுது. அடுத்த நிமிடம் மறுபடியும் அதே நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை வரும்போது எப்படி பிரதர் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப அந்த முச்செடிகளே விழுந்த விதை எவ்வாறு கனி கொடுக்க முடியலையோ அதே மாதிரி நம்முடைய உள்ளத்துல விதைச்ச விதை முச்செடிகளுடைய விழுந்த விதையாக இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது நல்ல நிலம். அதில் விழுந்த விதைகள் ஒவ்வொருவர் உள்ளத்திற்கேற்ப 30, 60, 100 மடங்காக விளைச்சலை கொடுக்கும். அப்ப இந்த இறைவார்த்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு கடவுளோடு வேறொன்றியவர்கள் பார்த்தோம்னா திருவிவிலியத்துல எல்லாருமே சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே கடவுளத்தில் வேறொன்றிய, கடவுளுடைய வார்த்தையோடு கடவுளோடு வேறொன்றியவர்கள் என்று திருவிழியத்தில் அனைத்து மாந்தர்களையுமே நம்ம சொல்லலாம். எல்லாருமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று எல்லாருமே சொல்லலாம். அப்ப இதுல நான் அப்போ எடுத்துக்காட்டாக இந்த நேரத்துல ஒண்ணு சொல்றேன். நமக்கெல்லாம் தெரிந்தவர் யோசேப்பு. இது நம்ம தியானிக்கிறோம்னா தொடக்க நூல் 37 முதல் 50 வரை உள்ள அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும். யோசேப்பு யாக்கோப்புக்கு பிரியமான மகன். 17 வயதில் சகோதரர்களுடன் ஆடுகளை மேய்க்கிறார். யோசேப்பு 17 வயசுல ஆடுகளை மேய்க்கிறான். சகோதரர்களின் பொறாமை காரணமாக எகிப்து நாட்டிற்கு அடிமையாக விற்கப்படுகிறான். பொறாமை, உடன் பிறந்த உறவுகளிடையே ஒரு பெருமை, பகைமை இந்த பிள்ளைய. ஏன்னா யோசேப்பு அந்த யாக்கோபு யோசேப்பு மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அதனால இந்த பணி எப்படியாவது இந்த நம்ம அப்பாவோட இருந்து பிரிக்கணுங்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு எகிப்து அடிமையாக விட்டு விடுகிறார். எகிப்துக்கு போய் போத்திபாரின் வீட்டில வேலை செய்தார். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தால் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் தொடங்கச்சதையும் போத்திபார் கண்டார். நல்ல ஒரு வசனம். அந்த வசனத்தை பார்த்தீங்க பைபிள பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததால் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச்சதையும் போத்திபார் கண்டார். அப்ப யோசேப்பு கடவுளோடு இருந்தார், அவரோடு ஒன்றித்திருந்தார், அவரோடு வேரூன்றி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச்சதையும் போத்திபார் கண்டு அவனை நல்லா டெவலப் பண்றாரு, தன்னுடைய மெய்க்காடாவே வச்சுக்கிறாரு. அங்க ஒரு சூழ்நிலை காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் ராஜா கண்ட கனவை விளக்கியதால் எகிப்துக்கு 2வது பெரிய அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். ஆமென். அப்ப சாதாரண 17 வயசுல ஆடு மேய்க்க சென்றவன் ஒரு ராஜாவினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு அதிகாரியாக்குறான். அவன் ஒரு கனவு சொல்றான், 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும், அதை முன்கூட்டி அறிந்து உணவை சேமித்து பலரின் உயிரை காப்பாற்றியவர் யோசேப்பு சொல்லப்படுகிறது. அப்ப 7 ஆண்டுகள் பின்னாடியே வரக்கூடிய காலங்களில் பஞ்சம் வருங்கிற முன்கூட்டியே அறிந்து உணவை சேமிச்சு வைக்கணும்னு சொல்லி யாருக்கு தன்னை வெறுத்து குடும்பத்தை விட்டு வெளியேற்ற சகோதரர்கள் பட்னியா கிடக்கும் போதே அவங்க வந்தபோது அவர்களை அன்போடு உசரித்து அவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், கடவுள் அவ்வளவு இருந்தார் என்பதற்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் கடவுளை வழி நடத்தி அவர் அந்த யோசேப்பை வழி நடத்தி அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் துலங்க செய்து அவரை வழி நடத்தி அவரை வெறுத்து ஒதுக்கி சகோதரர்கள் பட்னியால் பசியால் வாடிவது கூட ஐயோ நம்மளை விரட்டினாங்களே அப்படின்லாம் எந்த பகைமையும் இல்லை. ஏன்னா இயேசு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பகைவர்கள் நேசியுங்கள், பகைவர்களை அன்பு செலுத்துங்கள். தன் உடன் பிறந்த சகோதரர்களா இருந்தாலும் அவர்களை அடிமையாக இவரை விட்டாலும் இங்க அந்த இவர் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும்போது அதே சகோதரர்கள் அங்க பஞ்சம் வறுமையில வாடும்போது அவர்களை தேடி தம்பியை தேடி வர்றாங்க. இவர் ஒருக்கா முகசுளிக்காமல் அவர்களுக்கு வேண்டிய உணவை அளித்து அவர்களை போஷிக்கிறார். ஆமென். எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் பேறு பெற்றவர் என்று சொல்கிறது. இப்ப கிறிஸ்துவனுடைய கடவுளோட விசுவாசத்துல நம்ம வேறுன்றும் போது கடவுளை உயர்த்துவார் என்பதற்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்றோம், சொல்லலாம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறது. ஆபிராம் என்று முதலில் அழைக்கப்பட்டார். ஊர் என்ற கல்தே நாட்டை விட்டு வெளியேற்றி காரன் என்ற கானான் நாட்டிற்கு அழைத்து வரப்படுகிறார்.
கடவுள் அவரோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றும், எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை மூதாதையாக்கிறேன், எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவா என்றும், இனிமேல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்றார். அப்ப கடவுளுடைய உறவில வேறொன்று இருக்கும் பொழுது கடவுள் நம்முடைய பெயரே மாற்றுகிறார். அப்ப இதுவரைக்கும் நீ ஆபிராம் தான் இருந்த, இன்று முதல் நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று ஒரு பெயர் சூட்டுகிறார். அப்ப வாக்குத்தத்தின் பலனாக ஈசாக் பிறந்தாலும் அவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்த ஈசாக்க பலியிடன்னு சொல்றாங்க. அவர் எந்த மறுப்பும் சொல்லல. அப்படியே, ஏன்னா 75 வயசுல அவருக்கு ப்ராமிஸ் கிடைக்குது, 99 வயசுல டேட்டு என்னைக்கு குழந்தை பிறக்குங்கிற ஈசாக் பிறப்பான்னு சொல்லிட்டு 100 வயசுல குழந்தை இருக்கு. அவ்வளவு அற்புதமாக குழந்தை கிடைச்சாலும் அவரை பலியிட சொல்லும் போது ஆபிரகாம் எந்த மறுப்புமே சொல்லல. ஏன்னா அப்படியே ஈசாக் இறந்தாலும் மீண்டும் உயிர்த்தெழுக செல்லக்கூடிய வல்லமை என் ஆண்டவருக்கு உண்டு என்பதை அவர் உறுதியா நம்பியிருந்தார். எப்ப நம்ம கிறிஸ்துவில் வேறொன்றி இருக்கமோ அப்பதான் அந்த எண்ட் ரிசல்ட் நமக்கு தெரிய வரும். கிறிஸ்துவில் வேறொன்று இல்லைன்னா நம்ம இந்த காணக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்துதான் பயம், அச்சம், கவலை அப்படின்னு நம்ம மேற்கொண்டு நம்மை நாமே கஷ்டப்படுத்திக்கிடுவோம். அப்ப இதுல நம்ம இன்னும் வேறொன்றி இருக்கும் பொழுது, இதே கொலோசியர் 2:7 இன்னொரு பிற்பகுதி வாசிச்சீங்கன்னா தெரியும், நன்றி மிக்கவர்களாயும் திகழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வேறொன்றியவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பார்கள், நன்றி மிக்கவர்களாயும் திகழ்வார்கள். எப்ப நம்ம விசுவாசத்துல வேறொன்றி நிலைச்சு நிற்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா கடவுள் நமக்கு அடிஷனலா ஒரு கிஃப்ட், விசுவாசத்துல வேறொன்றும் போது இன்னொரு கிஃப்டும் கொடுக்கிறார். நீங்க எல்லாம் நன்றி மிக்கவர்களா இருங்க. நன்றி மனம் எப்போது நமக்கு வரும்னா, நாம் பெற்ற ஆசீர்வாதம் மீட்பும் அனைத்தும் கடவுளின் கிருபை என்று உணரும் போது நமக்கு கிடைக்குது. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி. பலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் நோயில இருக்கேன், இந்த நோயை கொடுத்தது ஆண்டவர் தான் அப்படின்னுங்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையே, அந்த துன்பத்தில் வெளிவரக்கூடிய நன்மையை நினைத்து தான் நன்றி சொல்லணுமே தவிர நம்ம அந்த துன்பத்துக்காக நன்றி சொல்லக்கூடாது. நன்றி நிறைந்த ஜெபம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் நிற்பதும் நிர்மூலமாமல் இருப்பதும் அவரின் கிருபை தான். இன்னும் வச்சுக்கணும்னா, நம்ம நன்றி வரும்போது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நமக்கு மேலோங்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 30 முதல் 37. லூக்கா 10 30 முதல் 37. இது நல்ல சமாரியன் ஓமை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஓமை என்ன சொல்லணும்னா, ஒருவர் எரிக்க போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டு அடித்து குற்றுயிரா விட்டு போயிட்டாங்க. கல்வர்கள் அடிச்சு குற்றுயிரா விட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையை நீங்க இப்ப மைண்ட்ல கொண்டாங்க. இதே மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நிறைய சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பயணத்திலேயோ போக்குவரத்திலோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்ப அங்க 3 பேர் வராங்க. ஒன்று குரு, மற்றவர் லேவியன், இன்னொரு சமாரியன். இந்த குரு என்ன செய்யறாரு, அப்படியே மறுபக்கம் விலகி செல்றாரு. லேவியரும் அப்படியே மறுபக்கம் விலகி செல்கிறாரு. ஆனா சமாரியர் என்ன செய்யறாரு, பரிவு கொண்டு காயங்களை திராட்சை மது எண்ணெய் வார்த்து சாவடிக்கு கொண்டு போய் பார்த்து கொண்டார். ஆமென். இப்ப நம்ம அப்படியே விட்டுட்டு போகாம அந்த நல்ல சமாரியன் போல தேவை உணர்வோருக்கு தேடி சென்று உதவுதான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவர்கள் வேறொன்றி இருக்கிறோம்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் நம்ம கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்ப இந்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த நம்முடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் கடவுளை முன்னிறுத்தி, அவர் என்ன சொல்றாரு, திராட்சை கொடி செடியோடு இணைந்திருந்து மிகுந்த கனி கொடுப்பது போல இயேசுவில் வேறொன்றியவர்களாகவும் கனி கொடுக்கும் கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் நம்ம மாற வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துவில் வேறொன்றியவர்கள் என்ற தலைப்பிலே நாம் கொடுத்த ஆண்டவருடைய செய்தி. இது என்னன்னா, நம்ம எல்லாருமே கனி கொடுக்கணும். வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்க்கையாலும் கனி கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்பதால் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தமைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தும். ஒரு சில மணித்துளிகள் கடவுளை பற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்தும். அன்பாண்டவரே, அப்பா, நீர் கொடுத்த இறை வார்த்தையின் வெளிச்சத்தை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க என்னை தேர்ந்தெடுத்து என்னை உமது கருவியாய் பயன்படுத்தினீரே. அப்பா, இந்த விதைக்கப்பட்ட இறைவார்த்தை ஒவ்வொன்றும் நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளாக பாறை மீது கட்டிய அந்த கட்டடத்துக்கு ஒப்பாக அந்த திருச்சபையாலே மேலோங்கி அவர்கள் திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக சீடத்துவ பணி சிறப்பாக செய்யக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமாய் அவர்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரை வழிநடத்தி ஆசீர்வதித்து அவர்களை ஜெபிக்கிறேன். நன்றியுடன் நந்த தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord, brother. Praise the Lord. Thank you. Thank you.